நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து கதறி அழுறாங்க. ஐயோ விஜய் அனுப்பாதீங்க, விஜய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வெண்பாவில் நினச்சிக்கிட்டா பார்க்க முடியாது. அவங்க அப்பாவை அவங்கக்கிட்டே விட்டுருங்க. எதுக்காக அவங்க தாத்தா கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க? இதெல்லாம் நியாயமே இல்லை, தர்மமே இல்லை. ராஜேஸ்வரி ரஞ்சித் அவங்க 2 பேரும் நான் கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சீமானி எடுத்துன்னு போயிட்டு அவங்க மேலே அப்படியே சும்மா தெரிய கொட்டுறாங்க. அப்படியே அவர் 2 பேர் பார்க்கணுமே அலறல் சத்தம். ஐயோ என்னை விட்டு ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற? போலீஸ்னு கத்துறாங்க. பின்னாடி நம்ம அண்ணன் பொண்ணு வந்து போலீஸை கீலீஸ் நீ இதெல்லாம் கத்தனையும் செவிலே நாள் வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறாங்க. உன்னால தான் மல்லி இது எல்லாமே ஆனது. நீ ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உன்னை யார் விஜய் விட்டு போக சொன்னது? கோர்ட் டைவர்ஸ் அது இதுன்னு அவரை கொட்டன்னு உன் பாட்டு போட்டால் இப்போ பார்த்தியா வெண்பா உங்ககிட்டே விட்டு இருப்பாங்க. உங்ககிட்டையும் விடாமல் அவங்க தாத்தா கிட்ட கொடுத்து அவங்க தாத்தா யூஎஸ் போகிறேன்னு இருந்தார். கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய் ஜெயிலுக்கும் போயிட்டாரு. உன்னால் ஒரு குடும்பமே செஞ்சு போயிடுச்சு. உன்னால நான் வளர்த்தேன்னு நினைக்கிற போது எனக்கே அவமானமாக அசிங்கமாக கேவலமாக துக்கமாக துயரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க அன்னபூரணி. வேதனைப்படுறதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து இனிமேல் கண்ணிலே முழிச்சிடாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 2 பேரும் தான். நீங்கள் 2 பேரும் இந்த உலகத்திலே இருக்க தேவையில்ல. இந்த உலகத்தை விட்டு உங்களை அனுப்பிச்சிட்டு அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு சந்தோஷம், அதுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கர்ஜிப்பாக பேசியிருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆத்திரம் வருது, கோவம் வருது. என்னங்க பண்ணுறது? எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிக்க வச்சுன்னு இவர் 2 பேரும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு செயல் செஞ்சுட்டாருங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா வேற யாரு நம்ம தலைவன் அப்படியே சும்மா பாபு இல்லைங்க, ஸ்னேக் பாபே அப்படியே வராரு. வந்து என்ன சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கொஞ்ச நாளைக்குள்ள உங்களை வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு. என் தங்கச்சி எதுக்காக உங்களை விட்டுட்டு போனால் எல்லா விஷயம் எனக்கு சொல்லிட்டா. அந்த விஷயத்தெல்லாம் நானும் ஆல்ரெடி ஆராய்ஞ்சிட்டேன், வேறு வழி தெரியல எனக்கும். சரி நீங்கள் கவலையப்படாதீங்க, மல்லி என்னை எதுக்காக விட்டு போயிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். மல்லி திரும்ப வந்தால் நான் ஏற்றுக்காமல் இருக்கவும் மாட்டேன். ஏன்னா அவளை நான் எத்தனை டைம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமைச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் அவளே தான் வந்தா. இந்த டைம் தான் எனக்காக தான் அவள் போனா. அதுக்கிட்ட நான் புரிஞ்சுக்காத ஒரு முட்டாளாக இருந்துட்டா முட்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காரு. நீ முட்டா பையன் தான்யா, நீ முட்டா பையன் தான். ஆனால் இது எல்லாமே நீ வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் சொல்லி விடுவோம். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து இந்த ஆத்தா கூட போகும்போது எனக்கு உங்க கூட வரதுக்கே பிடிக்கல, உங்க கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல, எதுக்கு என்ன கம்பல் பண்ணி இழுத்துன்னு போறீங்க? அப்படி என்ன பேத்தி மேல அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்ல பாச பாரு மயிரப்பாரு. நீ வந்தாதான் என் வீட்டில் அப்படியே சும்மா தங்கமலை கொட்டோ நான் வந்தா எப்படியா தங்கமலை கொட்டும். நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ படிக்கிற வர யூஎஸ்ல போய் மிகப்பெரிய ஒரு ஆளை உன்னை பெரியலாகிறேன். அதுக்கப்புறம் நீ தான் என்னோட பேத்தின்றத அந்த உலகம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அந்த விஜய் இதை பார்த்து அணுவா சித்திரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நம்ம வெண்பாவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போன இடத்துக்கு போன மாதிரி அடாப்ட் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் அழுது பார்க்குறாங்க. வேலைக்கு ஆகலை. சரி சைலண்ட் ஆகிடுறாங்க. நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? எட்ரா அருவாமணியா போடா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்வம் அதிகமாக இருக்கிற எல்லாருமே ஒரு பக்கம் நம்ம மல்லியை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா மல்லி மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அட்ராக்ஷன், பாசம், அன்பு எல்லாமே வச்சுன்னு இருக்காங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த வார் மல்லி என் வீட்டில் வேலைக்காரி வேணா இல்லை, வேலைக்காரிக்கா நீ வந்துடுறியா சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து வெண்பாவும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி தனியாக இருந்தால் எதனா ஒரு புது பிரச்சனையை உருவாக்கும். அந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. இனிமேல் அந்த பிரச்சனையை நாம் காதல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. போடாமல் இரு அப்படின்ற மாதிரி அவனை ஒரு பக்கம் அடித்து ஓட விட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். அப்படியே சும்மா ஒரு பக்கம் வெயில் பொழக்குதுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிழலுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் போனால் வெயில் பொழக்குது. இதுதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி பயணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி கஷ்டத்தில் நஷ்டத்தில் துக்கத்தில் துயரத்தில் நம்ம போயின்னு இருக்கும் போது நிறைய இன்னல்களெல்லாம் வரும், பிரச்சனைகள்லாம் வரும். இங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருங்கள். என் உயிரை வாங்குறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் போட்டுட்டு நான் தரமாட்டேன்னா இவெல்லாம் ஒரு ஆளு இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாத துப்பு கட்ட ஃப்ரெண்டுங்க. அவன் தின்றதை நான் மட்டும் நல்லா பிளேட்டாக போட்டு தின்னுவான். தீனி பண்ணுறாரோ நமக்கு மட்டும் போட்டு வர மாட்டான். சரி அந்த தரத்திலே பார்த்து நமக்கு எதுக்கு? நம்ம விஜய் இப்போ ஜெயிலேருந்து வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக வெளியே வருவார். அதுக்கான நேரம், அதுக்கான காலம், அதுக்கான டைம் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு செகண்ட் 1 நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டார். இல்லை அப்படியே தப்பிச்சு ஒரு பக்கம் குட்டுன்னு ஓடியார போகிறாரு. அது முழுக்க யார் உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரகாந்தா மேடம் தாங்க. சந்திரகாந்தா மேடம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தாங்க நம்ம மல்லிக்கு ரொம்பவே க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் மல்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம்.
அவங்க பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை மாட்டினிருப்பா. அந்த சமயத்தில் நம்ம மல்லி தான் போய் காப்பாற்றினாங்க. இதுக்கு நன்றி கடனா மல்லிக்கு எதனா பண்ணிருந்தாங்க. மல்லி அங்கே பார்த்ததும் அவங்க ஹஸ்பண்டுக்கு நடந்த துயரம் துன்பம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஐயோ இப்படியெல்லாம் நடந்துச்சா, அப்படியெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு சரி ஓகே இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கிக்கிறாங்க. இந்த விஷயம் நல்லபடியாக நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்திலே குழம்பின்னு இருக்கும். அந்த குழப்பத்தோடவே இந்த மல்லி சீரியல் ஒரு பக்கம் ரன் பண்ண இருக்காங்க. சரி போனது போச்சு ஆனதாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி வணக்கம் வந்தனம் ஒரு டாடா பை பாய். இந்த இருக்கிறான் பார்த்தீங்களா இவன் தான் முள்ள மாதிரி தலை.